கல்லூரும் காத்திய மேல நிக்காத பாட்டு காதோட நீ வந்தான மக்களே வெல்கம் டு லக்ஷு டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஷாட் எடிட் தாங்க பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா கட் அவுட்டில் போய் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், அதுவே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கலர் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்குள்ளே போயிட்டு ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் லுக்காக தெரியும் நமக்கு. ஸோ கொஞ்சம் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் நான். அந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ்னா அந்த சேவ் பண்ணிடாதீங்க, அந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிக் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறேன் நான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கிராப்னு இருக்கா, அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 60:90 ரேஷியோவில் வச்சுட்டு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்க்குறது கொஞ்சம் டல்லாக இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக கூட்டி விட்டுக்கோங்க. ஸோ கூட்டினிங்கன்னா கொஞ்சம் கலராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே லேயர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அது மேலே வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், செம்ம அட்ராக்டிவாக. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 ஃபோட்டோ தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். எடிட் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் பிக் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கிராப்குள்ளே போயிட்டு அந்த இதை நீங்கள் வச்சாலே அதுவே உங்களுக்கு கட்டாகி கொடுத்துரும். தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணாலே முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ இதையும் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடிட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ கலர் ஆட் பண்ண மறந்துட்டோம்ல, ஸ்டாச்சுவில் போயிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எடிட்குள்ளே போய்க்கோங்க. எடிட்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு ஒயிட் கலர் வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, செம்ம ஈஸியாக இருக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா வாய் வளருது. ஸோ செம்ம ஈஸியாகவே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த அளவுக்கு வச்சுருங்க. ஸோ வச்சு முடிச்சதும் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதை தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சேவ் பண்ணிவிட்டு அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம இப்போ தான் எடிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா எடிட்குள்ளே போயிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா 9:60 வச்சுட்டு நல்லா ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 கிட்ட வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்களும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதையும் ஓகே கொடுத்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிளர் இருக்கும். அந்த பிளரை தான் கிளிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும். அது தேவையான இடத்துல பிளர் பண்ணிவிட்டு ஸோ டிக் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இது வரைக்கும் அந்த ஃபோட்டோ வரைக்கும் அப்படியே இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக கலர் தேவையான அளவு கூட்டி வச்சுக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிக் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். செம்ம அழகாக இருக்குதுல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுறேன். இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதையும் தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுட்டு அதை தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. பிளெண்ட்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ செம்ம அழகாக இருக்கும். அதை தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இடத்துல நானும் வச்சுட்டேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிக் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு எஃபெக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதே ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட்குள்ளே போய்க்கலாம். நம்ம பிளெண்ட்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீனும் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஒரு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபாண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர்லேயே வச்சுட்டேன். எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை பிளாக் கலரில் வச்சுட்டேன். நான் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் எனக்கு தேவையான பாட்டோட லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு அது தேவையான இடத்துல கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல
வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதும் பார்க்குறதுக்கு எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நான் அதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு தேவையான கலரில் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கா. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ அளவுக்கு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஏற்ற இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஃபான்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டு எடிட்குள்ளே போய்க்கோங்க. எடிட்குள்ளே போயிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதாங்க, வீடியோ செம்மையாக எடிட் ஆயாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பாட்டை சூஸ் பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. அதையும் கட் பண்ணிவிட்டு ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கும். செம்மையாக எடிட்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எடிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே சேவ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.